ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகிருக்கூடிய ரணம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வைபவ் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர்ற 25வது படங்கள் ஹீரோக்களுக்கு பெரிய ஹீரோவாக இருக்கட்டும், நார்மல் ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு நார்மலாக போயிடுது. படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் அமைஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையலை அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் அப்போ வேறு லெவலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரிவ்யூவில் போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் போலீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுற ஒரு ரைட்டராக, அதாவது க்ரைம் ஸ்டோரி வரைஞ்சி கொடுக்குற ஒரு நபராக போலீஸ் ஸ்டேஷனில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்ப காட்சியில் கை தனியாக, கால் தனியாக, அப்புறம் உடம்பு தனியாக எரிஞ்ச நிலையில் வேறு இடங்களில் பாக்ஸாக கிடைக்கிது. இதை யார் பண்ணுறா, எதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு வழக்கமான ஒரு க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான். இதுக்கு முன்னாடி போர் தொழில், ராட்சசன் மாதிரியான கதைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரியான ஒரு பேஸ்டு ஸ்டோரி தான். ஸோ அந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட ரெண்டாம் பட்சம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இருந்தாலும் படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராகவே இருக்குது. ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் சூப்பராக அமையணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் சீட் நுனியில் உட்காந்து பார்க்குற மாதிரியே அமையும். ஸோ அதை இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்குது. ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தில் எவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்குது. அது செகண்ட் ஹாஃபில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வைபவ் அவர்களோட ஆக்டிங் இந்த படத்தில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஹீரோயின்ஸ்னு சொல்ல முடியாது. இந்த படத்தில் ஃபீமேல் கேரக்டரை 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்கும் இந்த படத்தில் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் சொல்லணும். மேக்ஸிமம் இப்போ வர்ற படங்கள் எல்லாமே செகண்ட் ஹாஃப் நார்மலாகவே போயிடுது. ஸோ அது மாதிரி இந்த படம் நார்மலாக போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நார்மல் கிடையாது, ஓகேவான ஒரு ஸ்டோரியாக தான் அமைஞ்சிருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். செகண்ட் ஹாஃப் தான் நிறைய இடங்களில் லேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ டோட்டலாக இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள்.